சண்முக சுந்தரம் அவர்களை பேச வரும்படி சங்கத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு நீதியரசர் திரு ஏ நக்கீரன் அவர்களை இந்த மாமன்றத்தின் சார்பாக வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த விழாவிற்காக கூடியிருக்கும் நமது உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் அவர்களை அன்புடன் வணங்குகிறேன். இந்த மாமன்றத்தின் தலைவர் மோகனகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் திரு அமல்ராஜ் அவர்களுக்கும் தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாமன்றத்தின் செயலாளர் மற்றும் ஆஃபீஸ் பேரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இங்கு திரளாக கூடியிருக்கும் வழக்கறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கு உங்களை மகிழ்விக்க பேச வந்திருக்கும் பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களுக்கும் அவருடைய அணியினருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மாமன்றத்தின் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் அதன் சமீபத்திய தேர்தலில் வென்று இன்று தலைவராகவும் மற்றுள்ள பொறுப்பாளர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் முதலாவது நிகழ்ச்சியாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடியதற்கு அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, தமிழர் திருநாள் ஒரு மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு திருநாள். இது சிறப்பாக நமது வழக்கறிஞர்கள் கொண்டாடுவது மிகவும் பெருமைக்குரியது. இதை 14 ஆண்டுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறவரை அதற்கு முன்னால் கூட நடந்ததாக ஞாபகம். ஆனால் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆடிட்டோரியம் முன்னாடி இல்லை. ஆனால் விழாக்கள் நடந்ததுண்டு. அது அந்த லைப்ரரி ஹாலில், அந்த அசோசியேஷன் ஹாலில் நடந்ததுண்டு. இங்கேயும் சரி, மெட்ராஸ் பார் அசோசியேஷன் எனக்கு தெரிஞ்ச பல நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடுபடுகிறேன்.